ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபெதர் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சின்ன திலகம் ஷேப் நான் கீழே பார்த்த மாதிரி எடுத்திருக்கேன். உள்ளே ஒரு லைன் போட்டுக்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன திலகம் ஷேப் இருக்கிற மாதிரி. அந்த சின்ன திலகம் ஷேப் இருக்குல்லையா, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கவர் ஆகும் நம்ம த்ரெட்டில் ஃபில் பண்ணுறது. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பார்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கவர் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு திலகமோட கீழே எட்ஜில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்போது சைடில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன திலகம் இருக்குது இல்லையா, அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மேலே இருக்கிற அந்த லைனையும் நம்ம பஞ்ச் பண்ணி அங்கே மேலே பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கீழே அப்படியே த்ரெட்டை கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம பார்த்திங்கன்னா குட்டி லாக் போட்டுக்கலாம். ரொம்பவே இது ஈஸியான ஸ்டிச்சு தான். இப்போது பார்த்திங்கன்னா கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு திலகமில் பஞ்ச் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் திலகமில் பஞ்ச் பண்ணிவிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி அப்படியே கீழே த்ரெட்டு கொண்டு வந்துடுவோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம குட்டி லாக் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த குட்டி லாக் போடுறோம் இல்லையா, அந்த அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ஒரே பிளேஸில் நம்ம பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பெரிய ஹோல் விலகவும் சான்ஸ் இருக்குது. அதனால் கீழே பஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹோல் விழுகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பார்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வருது இல்லையா, கீழே சின்ன திலகம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கவர் ஆயிரும். ஒரு ஃபெதர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே தான் இந்த ஸ்டிச்சும். ஃபஸ்ட்டு திலகமில் பஞ்ச் பண்ணிவிட்டு செகண்ட் திலகமில் பஞ்ச் பண்ணி அப்படியே கீழே மறுபடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கேயே நம்ம த்ரெட்டு கொண்டு வந்துடுவோம். இங்கே மட்டும்தான் நம்ம குட்டி லாக் பண்ணுவோம். அவ்வளோதான். இந்த ஷேப் ஃபுல்லும் நம்ம கவர் பண்ணிவிட்டு இல்லையா, இங்கே நம்ம நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம ஒரு அவுட்லைன் செயின் ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இந்த ஸ்லீவ் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப்பில் இந்த ஃபெதர் ஸ்டிச் ஃபுல்லுமே ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் நிறையா டிசைனில் பார்த்துருக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக. உள்ளே ஒரு சின்ன லைன் போட்டுட்டு ஃபஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம், செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம், மறுபடியும் அந்த த்ரெட்டை ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான் இந்த ஃபெதர் ஸ்டிச்சில். இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்டே எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நான் இப்போது ஜரி த்ரெட்டு எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா அதையும் ஸ்டார்டிங் பாயிண்டில் த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ நம்ம மேலே இருக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு கேப்பில் நம்ம பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கீழே த்ரெட்டை கொண்டு வந்துக்கலாம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஷேடட் ஃபெதர் ஸ்டிச்சு. இந்த கீழே பார்த்திங்கன்னா த்ரெட்டு ஒன்று உள்ளே வெளியே போன மாதிரி இருக்கும். நல்லா ஷேடிங் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பீகாக் ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலரும் இது மாதிரி டார்க் க்ரீனில் கொடுக்கும்போது அந்த பீகாக் ஃபெதரோட லுக் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அவ்வளோதான். இதையும் நம்ம நாட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் ஷேப்பில் எப்படி வரும்னு பாருங்கள். லீஃப் ஷேப் ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு உள்ளேயும் ஒரு லீஃப் ஷேப் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன லீஃப் ஃபுல்லுமே கவர் ஆகும், பெரிய லீஃப் விட்டு விட்டு கவர் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஹாஃப் சர்க்கிள். இதுலேயும் அதே மாதிரி தான் சின்ன சர்க்கிள் ஃபுல்லுமே கவர் ஆகும். வெளியே இருக்கிற பெரிய சர்க்கிள் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு இது மாதிரி விட்டு விட்டு கவர் ஆகும். என்ன ஷேப்பாக இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே அதே ஷேப்பை உள்ளே ஒரு சின்னதாக ட்ரா பண்ணிவிட்டு சின்ன ஷேப் ஃபுல்லுமே வந்து கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். அந்த ஃபெதர் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஃப் சர்க்கிள் போட்டோலையே அதுதான் இது. சென்டரில் பீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இதுவே நடுவில் ஸ்டோன் வச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பார்ட்டில் வந்து நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ திலகம் ஷேப் தான் ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் இருக்கிற அந்த ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்து ஒரு லைன் பார்த்தீங்கன்னா அது வந்து பீட்ஸுக்காக. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபெதர் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்டோனு, இது பார்த்திங்கன்னா பீட்ஸுக்காக. அதுக்கப்புறம் மேலே தான் நம்ம வந்து ஃபெதர் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஒரு லைனுக்குள்ளே வந்து ஃபுல்லுமே கவர் ஆகும். அதுக்கு மேலே இருக்கிற லைனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கவர் ஆகும். அதுதான் இது. இப்போ ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றியும் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபெதர் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இது அதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடிங் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்களும் சின்ன சின்ன பிக்சர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.